இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை. பார்த்து சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்க, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை. உண்மை பாடாத நாடு, உண்மை பாடாத நாட்களும் இல்லையே, உண்மை தேடாத நாட்களும் இல்லையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற சகல நன்மையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிற நாம் இந்த ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறவனும், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ வசனங்களை நாம் சற்று தியானித்து பலப்படும்படியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம். தேவன் எப்பொழுதும் நல்லதையே செய்கிறவர், எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து நாம் உற்சாகப்படும்படி, பலப்படும்படி, திடப்படும்படி இந்த ஒரு ஆராதனையினுடைய பிரசங்கம், வேத வசனத்தினுடைய அடிப்படை தத்துவம் நிச்சயமாகவே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனபடினால் இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி டிவோட் வுமன், குணசாலியான ஸ்திரீ. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக அதிகமாக பேசப்படாததும் அதிகமாக வெளிக்கு வராததும் தெளிவாக சத்தமாய் உரைக்கப்படாததும் தன் கவனங்களிலே அதிகமாக சொல்லப்படாததுமான காரியமாக இந்த ஒரு சப்ஜெக்ட் காணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் விமன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பேசிக் தத்துவம், அதனுடைய அடிப்படை ரகசியம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய எலும்பில் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமும் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்கிற ஒரு பதமும் இந்த இடத்திலே காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு வித்தியாசங்கள் நாம் பார்க்க முடியாது. நேர்மறையான விரோதமான காரியங்கள் எதுவுமே இந்த இடத்துல காணப்படாது. காரணம், எலும்புக்கு எலும்பாகவும் மாம்சத்திற்கு மாம்சமாகவும் மனுஷனுக்கு மனுஷியாகவும் இருக்கிறபடினாலே எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் தேவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு ரகசியத்தை முதலாவதாக நம் உள்ளங்களிலே நாம் எழுதப்பட வேண்டும், நம்ம மனதிலே நிறையப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், ஆவியில் நிறையப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பல வரங்களையும் கர்த்தர் நமக்கு இரக்கமாகவே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு வாக்கியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வசனங்களை வசனங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே வாழ்க்கையாக இருக்க முடியும். தெளிவாக இதை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால், சற்று கூட இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், Proverbs chapter 31 verse 10 to 31, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 31 ವಚನಗಳು, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ರಿಂದ 31ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்பாக சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்.
முதலாவதாக இந்த குணசாலியான ஸ்திரீ வெளியேற பெற்றவர் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு வேல்யூபிள் பர்சன். கர்த்தர் அவர்களை ஒரு பூரணமான ஒரு மனுஷியாகவும் பூரண ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும், மனுஷனுக்கு எந்தெந்தெல்லாம் ஆசீர்வாதங்களும் தகுதிகளும் இருக்குமோ அத்தனையும் பொருத்தின ஒரு மனுஷராக அவர்கள் இருக்கிறார்கள். நம்பர் 2, குணசாலை ஸ்திரீ என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்பப்படத்தக்கவராக இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையே செய்வார்கள். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்வார்கள். உற்சாகத்தோடு வேலை செய்கிறவர்கள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை, எவ்வளவு தூரம் இருந்தாலும், எவ்வளவு சிரமம் இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலை காணப்பட்டாலும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இருட்டோட எழுந்து, அதாவது early in the morning, தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறவர்களாக இருக்கிறவர்கள். குணசாலி என்பது சில நேரத்தில் சில குறைபாடுகளும் சில குற்றங்களும் நடைபெறலாம், சில தடயங்கள் இருக்கலாம். அதுவே அவருடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியான கருத்தாக எடுத்து விடக்கூடாது. விசுவாசிகள் சற்று பொறுமையாக இவைகளை சிந்திக்க வேண்டும். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு வயலை கொடுத்தால் அந்த வயலை விசாரிக்கிறார். ஒரு வயலை கூட வாங்குகிற அளவுக்கு ஒரு ஞானமுள்ள ஸ்திரியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகுதி அவருக்கு இருக்கிறது. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்ட முடியும். கனி தருகிறதும் சரீரத்திற்கு போஷாக்கை கொடுக்கக்கூடிய, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கனிகளை தரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரயாசம் நிச்சயமாகவே இருக்கும் ஒரு ஸ்திரீ. 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன்னை பலத்தினால் இடை கொட்டுக் கொள்கிறவர்கள். யாரிடத்திலும் சம்டைம்ஸ் சொல்வாங்க, யாரும் எங்களை நல்லவங்க சொல்றது இல்லை, எங்களை யாரும் என்கரேஜ் பண்றது இல்லை. சுவாசியே, கர்த்தர் என்கரேஜ் பண்ணுகிறார், தேவன் சொல்லியிருக்கிறார் உங்களை குறித்து. ஆனபடினால் தன்னை பலப்படுத்தால் இடை கட்டிக் கொள்ள வேண்டும். தினம் தினம் ஜபத்தினால், தேவ கிருபையினால், நல்ல காரியங்களினால், நல்ல யோசனைகளினால் தங்களுக்குள்ளவர்கள், தங்களோடு இருக்கிறவர்கள் ஒருவேளை உற்சாகப்படுத்தாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்வர்கள் தான் மனுஷி எனப்பட்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் கைகளை பலப்படுத்துகிறவர். அவர்கள் தன்னை பலத்தினால் இடை கட்டுகிறது மட்டுமல்லாமல் தன் கைகளை பலத்தினாலே, அதாவது ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த ஒரு காரியத்தையும் பிசினஸ் அளவுக்கு போக முடியுமா, அந்த அளவுக்கு காரியங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு நடக்கிற செயல்பாடுகள் மத்தியிலும் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். தான் செய்கிறது நல்லது என்றும், தன் குடும்பத்தில் நடக்கிறது நன்மை என்றும், தன் குடும்பத்தில் நடக்கிற செயல்பாடுகள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய இன்வால்மெண்ட், தம்முடைய செயல்பாடுகளை காட்டுகிறவர். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக இருக்க வேண்டும், ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எந்த ஒரு காரியத்திலும், இவன் தூக்கத்திலே நல்ல தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தாம் எப்படி, தான் யார், எங்கிருக்கிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாக தெரிந்து கொண்டார் என்ற நல்ல தெளிவான மனுஷனாக ஈவன் அவர்கள் உறங்கும் பொழுதும் தெளிவாக இருப்பார்கள். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். She is a working woman. செயல்படுகிறவர்கள், வேலையில ஈடுபடுகிறவர்கள், தன்னை ஒரு வேலையில உட்படுத்திக்
நினைத்துக் கொள்கிறவர்கள், தெரிந்தும் தெரியாமலேயும் குடும்ப செயலானாலும் குடும்பத்தினுடைய வேலையானாலும் எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீ நிச்சயமாக அவைகளை செய்வார்கள். காரணம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷி, ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ. கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறக்குகிறார். இல்லாதவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் தன் கரங்களை நீட்டுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏழைக்கு தன் கரங்களை நீட்டுகிறவர்களும். ஒரு குடும்பம் எத்தனை ஒரு போர்ட்போலியோ காணப்படுகிறது என்பதை சற்று கூட ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு காரியத்தை சாதிக்க முடியும், கர்த்தர் எவ்வளவு தூரம் திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். குணசால ஸ்திரீ என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு நேர்மையான காரியங்களை எவ்வளவு தூரத்துக்கு என்பதை பாருங்கள். குளிருக்கு பயப்படுவது மனுஷர் அல்ல, ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறவர்கள். என்ன தேவையோ வெளியேறப்பட்ட காரியங்களை கூட தயார் பண்ணுகிற லெவலுக்கு அவர்கள் போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு தூரத்துக்கு இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னை உட்படுத்திக் கொண்டு தன்னை கர்த்தரால் எல்லாவற்றிலும் செய்கிற ஆசீர்வாதத்தினாலே சகல நன்மையிலும் சகல செயலிலும் சகல நற்குணங்களிலும் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்களானால் நிச்சயமாக அவருடைய கணவன் பொறுப்பா இருப்பான். அந்த மனுஷன், அந்த கணவனா நிச்சயமாக மூப்பர்களுடைய நியாயஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாக இருப்பான். தன் மனைவனுடைய செயலும், தன் மனைவனுடைய கோஆபரேஷனும், தன் மனைவனுடைய திறமைகளும், அவர்களுடைய எல்லாவித உற்சாகமான செயல்பாடுகள் மத்தியிலே கணவனுக்கு ஏற்படுகிற தெம்பும், கணவனுக்கு ஏற்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை நினைக்கும் பொழுது உலகத்தார் போற்றுகிறதும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த குடும்பத்தை அநேக மெச்சுக்கொள்ளத்தக்க ரீதியிலே மாறுபடுவார்கள். அவன் வரும் காலங்களை பற்றியும் மகிழ்கிற மனுஷியாக இருப்பாள். தன் வாயை ஞானத்திற்கு திறக்கிறாள். ஞானத்தை பேசுகிறவளும் தயையுள்ள போதகம் வாயில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு குணசாலி ஸ்திரீ, ஒரு டிவோட் உமன் அல்லது கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொன்னால் ஒரு சாதாரணமான காரியம் அல்லவே அல்ல. எவ்வளவு மேன்மையான காரியங்கள் என்று பாருங்கள், எவ்வளவு அர்த்தமுள்ள காரியங்கள் என்று பாருங்கள். என்ன காரியத்தில் குறைந்து விட்டால், எந்த காரியத்திலே இவள் குறைச்சலாக காணப்படுகிறாள். வித்தியாசங்கள் மனுஷர் பேசுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது. தேவன் வித்தியாசப்படுத்தவில்லை. ஆனபடினாலே சோம்பலின் அப்பத்தை சாப்பிடுகிறதில்லை. வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாகவே இருக்கிறார்கள். பாக்கியவதி எனப்படுவாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு அர்த்தமுள்ள ஸ்திரீயாக நீங்கள் வாழ்கிறது உண்மையானால் நீங்கள் தான் எல்லாரை பார்க்கிலும் மேன்மைப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றுதான் உண்மை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும், தேவனை மதிக்கிற யாரா இருந்தாலும் சரி, சௌந்தரியம், அழகும், மினுக்கும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, நீ என்றென்றைக்கும் புகழப்படுவாய், நீ என்றென்றைக்கும் புகழப்படுவாய். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். மீன்ஸ் டு சே, இப்படிப்பட்ட ஸ்திரீ, இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து இவ்வளவு காரியங்களை செயல்படுவார்கள் என்றால் அவர்களுக்குரிய உரிமையை கொடுங்கள், அவர்களுக்குரிய உற்சாகத்தை கொடுங்கள், அவர்களுக்குரிய போற்றுதலை கொடுங்கள், அவர்களுக்குரிய எழுப்புதலை நீங்கள் சொல்லி பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடுவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவுக்கும் மேன்மை உள்ளவர்களாக மாறப்பட்ட இந்த குணசாலிய ஸ்திரீ நம்முடைய குடும்பங்களில் இருப்பது எத்தனை மேன்மையான காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி தகுதியான ஒரு சூழ்நிலையாக மாறுவோம்.
அப்படிப்பட்ட செயல்படுவர்களாக மாறுவோம், அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ளவர்களாக மாறுவோம். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்களுக்கு ஏற்ற நன்மையும் கொட்டி கொடுப்பது நிஜம். ஆனபடினால் என்னை அப்படி நடத்தவில்லையே, என்னை உற்சாகப்படுத்தவில்லையே, என்னை தைரியப்படுத்தவில்லையே, என்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே, எனக்கு ஒரு ஆறுதலாக இல்லையே, துக்கப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தருக்குள் நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களிலே செயல்பட்டு நீங்கள் உற்சாகமுள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து அடங்கி சாந்தமும் மனத்தாழ்மையும் பொறுமையும் கர்த்தருக்குள் தங்களை ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஜீவனம் செய்கிறது நிஜமானால் தேவனாகிய கர்த்தரே தானாக உயர்த்துவார். ஆனபடினால் சில எக்ஸாம்பிள்ஸ், சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு வேதத்திலிருந்து உதாரணமாக சொல்லுவது எனக்கு சந்தோஷமாய் தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். ரூத் என்கிற பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ರೂತಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 16-17 ವಚನಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ அந்த ஸ்திரீனுடைய ஒரு குறிக்கோள், ஒரு எண்ணம், சுவாசியே தன்னுடைய மாமனாரோ தன்னுடைய கணவனோ அல்லது தன்னுடைய சகோதரனுடைய கணவனோ மரித்து வெறும் மாமியாரும் 2 திருமணமான இளம் சகோதரிகள் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே சோகமான ஒரு துக்கமான ஒரு நேர கட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய மாமியார் தன்னை பார்த்து, அம்மா இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு எந்த ஒரு காரியம் இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தில் சென்று நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வது உங்களுக்கு நலம் என்று ஆலோசனை கொடுக்கும் பொழுது, கர்த்தரை அறியாத ஒரு ஸ்திரீ, தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ தன் குடும்பத்திலே வந்து சேர்ந்து தன் குடும்பத்திலே வந்து நிலை நிறுந்த ஒரு சூழ்நிலையிலே சோகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் கொடூரமான சம்பவங்களையும் கண்ட பொழுது அந்த நேரத்திலே தன்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரத்துக்கு திடப்படுத்திக் கொள்ள முடியும், தன் வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு ஒரு திடகாத்திர ஒரு நிச்சயமுள்ளவளாய் மாற முடியும் என்று சொன்னால் ஸ்திரீகளாலே செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல ரூத் என்று சொல்லுகிற சகோதரி அந்த மாமியாரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடையத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ, ரட்சிப்பில்லாத ஒரு ஸ்திரீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கிறது. அந்த கான்பிடன்ஸ் கிடைத்த மாத்திரத்திலே தன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், யாரோடு வாழ வேண்டும், எந்த ஜனத்தோடு வாழ வேண்டும், எந்த தேவன் உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர், அவர் தன்னை மீட்டுக் கொள்கிறவர் என்ற ஒரு நிச்சயம் அடைய முடியுமானால் நிச்சயமாகவே உங்களை போன்ற ஸ்திரீமார்கள் பல குடும்பத்திற்கு உற்சாகமும் பல குடும்பத்திற்கு ஆறுதலாக நீங்கள் மாறி உலகத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவியாக இருப்பார். இரண்டாவதான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ, இந்த அன்னாள் என்ற ஸ்திரீ அந்த காலத்திலே 2-3 மனைவிகள் வைத்திருந்தாலும் கர்த்தருக்குள் ஜெபிக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாதபடினாலே வருத்தமும் வேதனையும் குடும்பத்திலே மிக மிக பிரச்சனையும் போராட்டங்களுமாய் இருந்தது. இருந்தாலும் வருஷந்தோறும் அந்த காலத்திலே பிரயாணமாய் சென்று நடைபயணமாய் சென்று தேவாலயத்தில் சென்று வேண்டிக் கொண்டு வரும் பொழுது இவர்கள் எத்தனையோ வருஷங்களாக ஜெபித்தவர்கள். ஆனாலும் ஒரு நாள் சம்பவித்த ஒரு விசேஷமான ஒரு நேரத்திலே இந்த அன்னாள் தேவாலயத்திலே ஆண்டவருக்கு முன்பாக தன் உள்ளத்தை வைத்து தன் உள்ளத்தை வெளிக்காட்டாமல் தன் உள்ளத்தில் உள்ள வேதனை யாரும் வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தங்களுடைய துக்கத்தை இன்னொருத்தருடைய துக்கமாய் மாற்றாமல் தனக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டால் மற்றவர்களை சஞ்சலப்படுத்துவார்களே அப்படிப்பட்ட சஞ்சலமும் படுத்தாமல் தனக்கு ஒரு இக்கட்டு ஏற்பட்ட உடனே குடும்பமே ஒரு
சந்தர்ப்பம் கொடுக்காமல் இவள் அறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், என்னுடைய பிரச்சனை சீர்படுத்த என் கர்த்தரால் மட்டுமே ஆகும். என்னுடைய போராட்டத்தையும் என்னுடைய வேதனைக்கும் என்னுடைய தேவைக்கு சந்திக்கப்படத்தக்கவர் என் கர்த்தராகிய தேவன் ஒருவர் மட்டுமே. இந்த ஒரு சத்தியத்தை அன்னாள் அறிந்திருந்தார். சுவாசியே, எனக்கு கேட்கிற தாயே, சகோதரியே, இளம் சகோதரியே, உங்களுக்கு நான் ஆறுதலாக சொல்கிறேன், உன்னுடைய சகல பிரச்சனைக்கும் தீர்வு என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அவர் நிச்சயமாகவே உங்களுடைய கவலைகளை மாற்றத்தக்கவர் என்பதை நீங்கள் நம்ப முடியுமானால், மனுஷரிடத்திலோ யாரிடத்தில் உங்கள் வேதனைகளை கொட்டினால் அது பலனளிக்காமல் போய்விடுமோ? தேவ சமூகத்தில் வாருங்கள், உள்ளத்தில் இருக்கிற வேதனை கொட்டுங்கள், கர்த்தரிடத்திலே பேசுங்கள். அன்னாள் ஆண்டவர் நோக்கி கதறினாள். சபையிலே உட்கார்ந்து அவளோட வாயை அசைந்தது, உள்ளம் தேவனோடு பேசினது, சத்தமோ வெளியே வரவில்லை. எத்தனை பேருக்கு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும்? எத்தனை பேர்கள் இவ்வளவு கண்ட்ரோலோடு காரியங்களை செய்ய முடியும்? தங்களுக்கு பிரச்சனை ஆனால் இத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு தெரிவிக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குமோ, எத்தனை பேருக்கு தங்களுடைய பிரச்சனைகள் சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லி தைரியப்படுவோம் என்று நினைப்போம். காரணம், உங்களுடைய பிரச்சனை சமாதானம் கிடைக்கும்படியான ஒரு காரியம் மனுஷரிடத்தில் நினைக்கிறபடினாலே தானே கர்த்தர் சமூகத்தில் வாருங்கள். ஸ்ரீயே, உன் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். ஈவன் அந்த வருஷத்தினுடைய ஆசாரியர் அந்த ஸ்திரீயை ஜெபிக்கிற அந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவ்வளவு அதிகமாய் தன்னுடைய வாய் அசைவு கொடுக்கிறதையும் சத்தம் வெளியா வராது நினைத்த பொழுது ஒரு சரியான ஸ்திரீயாக அவன் கணிக்கவில்லை, தவறாக நினைத்தான். அந்த ஆசாரியர், வயதான ஆசாரியர் கூட அப்படி நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வேதனையான வார்த்தைக்கு மறுத்தரமாக அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பாத்திரம், உன்னுடைய வேதனை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுவது மட்டும்தான். நிச்சயமாகவே அது மட்டுமே பலனை கொடுக்கும். மனுஷர் நம்மை செய்ய முடியும், மனுஷர் ஒருவேளை நம்மை கீழ்த்தரமாய் மாற்ற முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஸ்திரீ அந்த ரகசியத்தை அறிந்திருந்தால், ஆனபடினாலே இந்த ஸ்திரீ சொல்லுகிறது என்னவென்றால், மிகுதியான விசாரத்தினால் மனக்லேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். எனக்கு அநேக மிகுதியான விசாரங்கள் உண்டு, எனக்கு மனக்லேசம் உண்டு. இது யாரிடத்தில் சொல்லுவேன்? இதை கேட்கத்தக்கவர் என் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. என் உள்ளத்தை அறிகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே என்று இவள் அறிந்தபடினாலே தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் ஒன்று மட்டும் தீர்மானம் எடுத்தார், என் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய தீர்மானத்துக்கு நீ பதில் அளிக்கிறவர் என்பதை நான் அறிவேன். அப்படி நீ பதில் அளிக்கும் பொழுது எனக்காக நீ ஒரு குழந்தையை கொடுத்தால் அவனை எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் இருக்கிறவனாக நான் செய்வேன். அவனை உமக்கென்றே ஒப்படைப்பேன், உமக்கென்றே ஊழியர் செய்கிறவனாக நான் மாற்றுவேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்தால், தனக்குரிய உரிமை என்பதை இவள் உணர்ந்தால், சுவாசியே, பல நேரத்தில் இதை நீங்கள் செய்வதில்லை, எல்லாவற்றுக்கும் தயங்குகிறீர்கள். இவள் செய்தால் அதே போல கர்த்தர் சமூகத்தில் சொன்னால், தேவனே நீ இதை செய்வீரானால் உமக்கென்றே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கணவனும் கூட இந்த காரியத்தில் சம்மதிக்கும்படியாய் செய்து, கர்த்தருடைய சமூகத்திலே அடுத்த வருஷம் தேவாலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் அருமையான குழந்தை அவளுக்கு கொடுத்தார்.
அவர்களோ சாமுவேல் என்று பெயரிட்டு அந்த குழந்தையை பால் மறக்க பண்ணின பிறகு உடனடியாக தேவாலயத்தில் வந்து அந்த ஆசாரியத்தில் சொல்லி, ஐயா, ஒரு காலத்தில் நான் வந்து ஜெபித்த பொழுது நான் உம்மோடு பேசி, நீர் என்னோடு பேசி, ஒரு துக்கத்தோடு வாயசைய சத்தமில்லாமல் ஜெபித்த ஸ்திரீ நானும். நான் கர்த்தர் என்னை நினைத்தார், என்னை நினைவு கூர்ந்தார், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார், எனக்கு குழந்தை கொடுத்தார். எந்த குழந்தை? இனி எப்பொழுதும் இந்த தேவாலயத்தில் தான் இருக்க வேண்டும், அவன் தேவனோடு கூட தான் இருக்க வேண்டும். அதை தான் நான் கேட்டேன், அதை செய்கிறேன் என்று ஒப்படைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் இன்று சமுதாயத்திலே 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயத்திற்கு நியாயாதிபதியும், ஒரு தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியும், ஒரு ஆசாரியனுக்கு ஆசாரியமாக இருந்தவன் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய வேதனையும் ஆஸ்வாதமாக மாற்ற திறமைசாலிகள் என்பது இதிலே விளங்குகிறது. இந்த உலகிற்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியும், அந்த ஒரே நபரில் நியாயாதிபதியும், ஒரு ராஜாவுக்கு ராஜாவுமான ஒரு நிலைமையிலே ஒரு மனுஷனை கொடுக்க முடியுமானால் அது அன்னாள் மட்டும்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நீங்களா இருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதான ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 35 ವಚನಗಳು. 1ನೇ ಸಾಮುವೇಲನು 25ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ರಿಂದ 35ನೇ ವಚನವರೆಗೂ ಓದುವುದಾದ್ರೆ, அபிகாயல் எனப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிகாயல் என்கிற ஒரு மனுஷியும் நாபால் என்கிற ஒரு மனுஷனை குறித்ததான ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய காரியங்கள் என்னவென்றால், இந்த ஸ்திரீ ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஆனால் அவருடைய கணவனோ நேர்மறையான ஒரு மனுஷன். அவர் ஒரு நாஸ்திகனும், தேவனை மதிக்காதவரும், மனுஷரை மதிக்காதவரும், எந்நாளும் குடிபோதையிலே நிரம்பி எவரையும் கேவலமாக நினைக்கிற ஒரு மனுஷனாகவும், தன்னை மாத்திரமே ஒரு உலகமாக நினைத்துக் கொண்ட ஒரு மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்காலங்களிலே நிச்சயமாக அநேகர் விதவிதமான ரீதியிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது தாவீது என்கிற மனுஷன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், தேவனுடைய கிருபையினாலே தன்னுடைய மாமனாரான சவுலுக்கு பயந்து, தன் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பயந்து, அவருக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி நினைத்து ஊர் விட்டு ஊர் மாறி அவர்கள் ஒரு தனியான ஒரு இடங்களில் தங்கியிருக்கிறார்கள். அவனோடு அநேக போர் சேவர்கள் போல ஒரு 400 மனுஷர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தினமும் அத்தனை பேரும் போஷிக்க வேண்டும், அத்தனை பேரும் நடத்த வேண்டும். ஆனப்படினாலே அந்த ஊர்களில் இருக்கிற ஒரு சீமான் இடத்திலே, வசதியான ஆட்கள் இடத்திலே தங்கள் தேவைகளை கேட்பார்கள். ஐயா, உங்களுக்கு நாங்கள் உதவியா இருப்போம், பாதுகாவலா இருப்போம், உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். ஆனப்படினால் எங்களுடைய ஜனத்திற்கு ஒரு நல்ல போஷாக்கை நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும்படி கேட்பார்கள். ஆனால் அந்த நாபாலோ கேவலமாக பேசி, சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் ஒரு இரக்கமற்ற மனுஷனாக மாறிவிட்டார். அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் எதிரான ஒரு மனுஷனாக மாறிவிட்டார். இந்த விஷயத்தை அறிந்த ஒரு வேலைக்காரன் நாபாலுடைய மனைவிடத்தில் ஓடி போய், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, ஒருவேளை தாவீது தன்னுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து நாபாலை கொன்று விடுவாரோ, அவர் நடந்து கொண்ட விதமே வித்தியாசம் என்று சொல்ல, உடனே அபிகாயில் தன்னுடைய ஜீவியத்திலே, தன்னுடைய குடும்பத்திலே எந்தெந்த காரியங்கள் செய்ய முடியுமோ, ஒரு ஆவிக்குரிய மனுஷருக்கு, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷருக்கு
ஒரு உதவிக்கேற்ற மனுஷனுக்கு தங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய கணவன் கொன்றப்படுவாரோ, தன்னுடைய கணவனை கொன்று விடுவார்களோ என்று பயந்து அவள் செய்கிற செயல் எவ்வளவு ஆச்சரியம் என்று சொன்னால், அவர்கள் நிச்சயமாகவே உடனடி எடுத்து தீர்மானம் என்றால், அதாவது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மையில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்கள் வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த வாலிபர்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு தாழ்மையான வேண்டுகோள், எவ்வளவு ரெஸ்பெக்டான ஒரு வார்த்தைகள். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த காரியத்தை செய்யவே இல்லை. கோபம் அடைந்த பிறகு நிச்சயமாக அந்த ஸ்திரீ அந்த மனுஷனை காப்பாற்றவும், தன்னுடைய கணவனுக்காக போராடவும், தன்னுடைய கணவனாருடைய ஜீவனுக்காக போராடுகிற ஒரு நிலைமையில் அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? உடனடியாக அபிகாயில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால், தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் சென்றாள், தாவீதை சந்தித்தாள், தெளிவாக பேசுகிறார். தாவீதே, ஐயா, நீர் ஒரு தேவ மனுஷன், கர்த்தரை அறிந்த மனுஷன், ஒரு பேர் போன மனுஷன் நீர். ஆனால் இந்த மனுஷனை நாபாலை கொன்றுவிட்டு நீ பழிக்கு ஆளாவது எனக்கு இஷ்டமில்லை. கர்த்தராகிய தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். ஆனப்படினால் நீ கேட்கதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த மனுஷனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி எவ்வளவு அழகாக இந்த இடத்திலே தன் கணவனுடைய உயிருக்காகவும் ஒரு தெளிவான வார்த்தையை பேசுகிறவளும், இரண்டாவதாக தாவீது என்கிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆனபடினால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது என்று சொல்லி நினைக்கத்தக்க ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு தவறை செய்யும் பொழுது ஏதோ தவறு செய்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். தவறு செய்து என் கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளியாய் ஆகிவிடக் கூடாது என்று சொல்லி தன்னை காத்துக் கொள்ளுகிறவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் விசேஷமானவர்கள். ஆனபடினாலே இந்த இடத்திலே எவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான காரியங்களை சொல்லுகிறார்கள் சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த அருமையான ஞானமும் அறிவும் ஒரு ஆவிக்குரிய தெளிவான ஒரு அதாவது மாற்றக்கூடிய ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நிச்சயமாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்திரீகளாக மாற்ற முடியும் சொன்னால் அவர்கள் என்னவென்று சொல்லுவோம்? குணசாலியான ஸ்திரீ. ஆமே. புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறிய காரியத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42 ವರೆ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 36 ರಿಂದ 42 ವರೆಗೂ ಹೋಗ್ತೇವೆ. ದೊರ್ಕಾಳ. So ಕರ್ತರುடைய பிள்ளைகளே, we call it as தபித்தா. So ஜோப்பா பட்டணத்தில் தபித்தாள் எனப்பட்ட ஒரு ஸ்திரீ, தொர்காள் எனப்பட்டவள். நிச்சயமா இதற்கு பாருங்கள், அந்த வசனத்தில் 36 வசனம் வாசிக்கிறோம். தொர்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகையாக செய்து கொண்டு வந்தாள். விசுவாசியே, யோசித்து பாருங்கள். என்னால் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு உதவியா இருக்கிறவர்.
உங்களுக்கு இருக்க மாட்டாரா? யோசித்து பாருங்கள். தொற்கால் என்னும் தபித்தால் செய்கிற ஒரு செயலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நற்கிரியைகளும் நற்கிரியைகள் இது யாரும் கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தர்மங்களையும் நீங்கள் நல்லவர்களாய் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து கொள்வார்கள். தர்மங்களை செய்ய உதவியா இருப்பார்கள். மிகுதியாக செய்து வந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். உடனே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவத்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! நீர் செய்த தர்மம், நீர் செய்த நல்ல கிரியைகள் ஒருபோதும் மறந்து போகாது. அது மறக்கப்படாது. விசுவாசியுங்கள். கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட்டு தேவனுக்கென்று உங்களால் வாழ முடியுமானால், குணசாலியான ஸ்திரியே, நீ செய்த ஸ்வெட்டர் பின்னல் அல்லது நீ செய்த கர்ச்சி அல்லது நீ செய்த உதவிகள், தான தர்மங்கள் என்றைக்கும் மறந்து போகாது. என்னால் என்ன முடியுமோ அதனை செய்தேன் என்று சொல்லி உன்னுடைய செயலுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மரித்தாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இங்கே உண்டு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். உன்னுடைய நல்ல காரியங்கள் உன்னை மறுபடியும் உயிர் பெற செய்யும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். சோர்வுக்கும் துக்கத்துக்கும் இடம் கொடுக்கிறீர்களா? வேதனைக்கு இடம் கொடுக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு பலன் தேவ சமூகத்திலிருந்து காத்திருக்கிறது. கர்த்தருக்கு என்று நன்மை செய்து பலருக்கு ஆசீர்வாதமாகவும் தான தர்மங்களாகவும் நற்கிரியைகளை செய்து கொண்டு வருகிற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அநேகரை ஆவிக்குரிய நிலைமையில் ஈர்க்கிறது மட்டுமல்ல, ஒரு தேவ பிள்ளைகள் என்று கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நற்கிரியை செயல்களாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, உன்னுடைய உயிரே பணம் வைத்தபடினால், உன்னுடைய உயிரே பணம் வைத்தபடினால் உன் உயிரை தேவன் நிச்சயமாய் காப்பாற்றுவார். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உங்கள் ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக இன்னொரு எடுத்துக்காட்டை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். லீதியாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதா. வாட் a introduction! எவ்வளவு அருமையான ஒரு introduction. You can be a business woman. No problem. That doesn't come in your way. நீங்கள் இரத்தாம்பரம் விற்கிற நல்ல ஒரு காரியங்களை செய்கிறவரும் ஒரு தேத்தார் ஊழலை சேர்ந்தவர்களா இருந்து நீங்கள் பல இடங்களில் வந்து பிசினஸ் நீங்க செய்யலாம். அதுல ஒன்றும் தப்பில்லை. உங்களுடைய தொழில் அப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் தேவனை வணங்குகிறவர்களுமா என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய நற்கிரியைகளும் உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய கர்த்தருக்கென்று செயல்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் அறிகிறார். பவுல் சொல்லியவைகளை, பவுல் பிரசங்கம் பண்ணியவைகளை லீதியா நல்ல வேத வசனங்களை பவுல் சொல்லும் பொழுது கவனம் கொடுத்து கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசினஸ் பீப்புள் வேத வசனத்தை வாசிக்க கூடாது என்று இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிசினஸ் பண்ணுகிறதுனாலே I am so busy, I don't have time to pray, I don't have time to read the Bible, I don't have time to hear this sermon. இதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு முயற்சி மட்டுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
எவ்வளவுதான் பிசினஸ் செய்தாலும் ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு கவனம் கொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் பிசினஸும் நம்முடைய வேலையும் நம்முடைய குடும்ப காரியங்களும் செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து நாம் ஆண்டவருக்குள் செயல்படும் பொழுது, கர்த்தரை வணங்குகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவியா இருப்பார். இந்த ஸ்திரீ ஒரு பிசினஸ் உமனாக இருந்தாலும் கூட தேவனை வணங்குகிறவருமா இருந்தால், இரண்டாவது பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளை கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தாள். எப்பொழுது வசனத்தை நீங்கள் கவனம் கொடுக்கிறீர்களோ, எப்பொழுது நற்காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய, அதாவது ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய பக்திக்கும் ஜபத்திற்கும் நீங்கள் கவனம் கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை திறப்பார். நிச்சயமாக தேவன் உங்கள் உள்ளத்தை திறப்பார். கர்த்தர் திறந்தவுடனே அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்து எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கிருபை நிச்சயமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கிறோமோ, எந்த பிசினஸும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு காரியமும் செய்தவர்களா இருந்தாலும் பக்தி உள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், வேத வசனத்தை கேட்கிறவர்களாய், ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கிறவர்களாய், அதற்கு கீழ்ப்படிவர்களாய் நாம் மாறும் பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்தை திறக்கிறார். உள்ளம் திறந்தால் நடக்கிறது என்ன? அநேக ஆசீர்வாதங்களுக்கு காரணமாய் மாறுவார். அநேக நன்மைகளை செய்வார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக மாறுவார்கள். அவர்கள் உலகத்திலே பெயர் பெற்றவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பலருக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்திலே குணசாலியான ஸ்திரீயாய் மாறுபட்டாள் என்றால் நிச்சயமா இந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்னவோ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லுகிறேன். நீங்கள் பலப்படுங்கள், தைரியப்படுங்கள். எனக்கு ஞாபகம் வருகிறது, புதிய பாடல பெரும் பாடல ஸ்திரீ என்று ஒருவள் இருந்தாள். 12 வருஷம் அவள் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, இனி வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய ஒரு சின்ன நல்ல காரியங்கள் கூட இல்லை என்று சொல்லி யோசிக்கிற காலகட்டத்திலே இயேசுவானவர் அந்த ஊருக்கு வருகிறதை அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் செய்த ஒரு உற்சாகமான ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன் என்னவென்றால், நான் எழும்பி என் ஆண்டவர் வருகிற வழியை செல்லுவேன். நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே 12 வருஷம் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆஸ்திகளும் கழிந்து கொண்டாலும், இப்பொழுது எந்த ஒரு பணக்காசும் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் எனக்கு இருக்கிற சிறிய விசுவாசத்தை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி செயல்படுத்தினாள். செல்லுவேன். கூட்டத்தின் மத்தியிலே ஜனங்களை கூட யோசிக்காமல், அவர் வஸ்திரம் தொட முடியாவிட்டால் வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடுவேன். அந்த துணி, அவர் போட்டிருக்கிற துணியினுடைய ஓரம் ஒன்று கிடைத்தால் அதையாவது தொடுவேன் என்று சொல்லி நினைத்தாள். செயல்பட்டாள். இயேசுவானவர் வந்தார். இவள் கூட்டத்தின் நடுவில் சென்றாள். இயேசுவின் சரீரத்தை தொட முடியாவிட்டால் அவர் சரீரத்தின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். மாத்திரத்தில் உடனே ஒரு தேவ மகிமை அவளுக்குள் இறங்கினது. அவள் பலவீனங்கள் மாறி பூரண சுகமுடையவளாய் மாறிவிட்டாள். உடனே அவள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு இருக்கிற சிறிய விசுவாசத்தை ஆகிலும் நீ பயன்படுத்திக் கொள்வாயானால், குணசாலியாக நீ மாற முடியுமானால், தேவன் உன்னில் பல காரியங்களை செய்ய முடியும். உன் நிமித்தம் பலருக்கு ஆசீர்வாதங்கள் செய்ய முடியும். உன் நிமித்தம் உன் குடும்பத்திற்கும் பலருக்கும் நன்மைகளை கர்த்தர் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீ ஒரு ஸ்திரீ ஆனால் உனக்குள் ஒரு கருத்து, ஒரு குறிக்கோள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த கருத்தையும் குறிக்கோளையும் நிறைவேற்றாமல் நீ முடிப்பது உனக்கு நல்லதல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள். யார் எப்படி சொன்னாலும் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷி, எலும்பில் எலும்பும் சதையில் சதையும் மனுஷனுக்குள் மனுஷியாய் காணப்படுகிற உனக்குள் எந்த வித்தியாசத்தை தேவன் கொடுத்தார்? உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய
ஒரு பெரிய 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 இரக்கம். எந்த ஒரு தகுதி இல்லாமல் போனாலும் இரக்கத்தினால தேவன் உண்மை நன்மையை செய்ய முடியும். இரக்கத்தினால உன்னை ஆஸ்வதிக்க முடியும். அற்புதமாய் உன்னை நடத்த முடியும். இன்னும் உனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய தகுதிகள் உனக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். நான் வயசாகிவிட்டேன், நான் முதிர் வயது ஆனேன் என்று யோசிக்காமல் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் குணசாலியாக நீ செயல்பட முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தினுடைய வாழ்க்கையை செய்து முடிக்க முடியும். சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சூழ்நிலையில் வித்தியாசமாய் காணப்படலாம். எதுவுமே தகுதியாக இல்லாமல் போகலாம். உன்னை யாரும் மதிக்காமல் போகலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை மதிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை மதிக்கிறார். அதை நீ மனதிலே கொண்டு கர்த்தருக்குள் திடப்படுங்கள். தேவன் நிச்சயம் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. கொரோனா பிரச்சனை வரட்டும், குடும்ப பிரச்சனை வரட்டும், எந்த ஒரு சூழ்நிலை வித்தியாசப்படட்டும், உணவு பஞ்சமா அல்லது பண பஞ்சமா, எதுவா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை சீர்படுத்த வல்லவர். எல்லாவற்றுக்கும் தேவனிடத்திலே சொல்யூஷன் உண்டு. ஆனபடினால் நம்புங்கள், கர்த்தர் நிச்சயம் நிச்சயம் உங்களை தேற்றி ஆற்றி சமாதானப்படுத்தி உன்னை அற்புதமாகவே பரலோகத்திலே நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காகவே ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். இனி நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ அது சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். திடப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சோர்வுக்கு இடக்கூடாதுங்கள். மனதை திடப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஜெபம் செய்யலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, பிரியமானவர்கள் எத்தனையோ வேதனையிலும் எத்தனையோ துக்கத்திலும் தங்கள் வாழ்க்கையிலே நான் எப்படி மீள முடியும், நான் எப்படி சீர்பட முடியும், என் துக்கத்திலிருந்து எப்படி நான் சீர்படுவேன், என்னை புரிந்து கொள்வர் இல்லையே என்று சொல்லி நினைத்தார். கர்த்தாவே, இவர்களும் மற்றவர்களை புரிந்து கொள்ளட்டும், மற்றவர்களும் இவர்களை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் குணசாலியான ஸ்திரீகளை ஆசீர்வாதமாகவே நடத்தி உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாகவும் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலையை மாற்ற வல்லவர், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் விடுதலை காண வல்லவர் என்பதை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். கர்த்தர் கிருபை ஆயினும் ஆண்டவர் தயவு காட்டும். ஆண்டவரே, தன் குடும்பத்திற்கும் தனக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கும் எந்த இடத்திலையும் அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறவர்களாய் மாற்றும். தாழ்த்துகிறோம், வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பார்கள். ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுங்கள். தேங்க்யூ.